السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وسلم على محمد وبارك على محمد كما صليت وسلمت وباركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هل أتاك حديث الغاشية؟ وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع. وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: اتقوا النار ولو بشق تمرة أو كما قال عليه الصلاة والسلام. அளவில்லா அருளும் இணையில்லா கிருபையும் கொண்டு அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து பராமரித்து இரட்சித்து பாதுகாத்து போஷிக்கக்கூடிய வல்லநாயன் அல்லாஹ், அவனுக்கு அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் யக்லுகு மா யஷா, நாடியதை படைக்கக்கூடியவன். அந்த அல்லாஹ் யஃஅலு மா யஷா, நாடியதை செய்யக்கூடியவன். அந்த அல்லாஹ் ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா, தாயுடைய கர்ப்பத்தில் தான் நாடிய தோற்றத்தை கொடுக்கக்கூடியவன். அந்த அல்லாஹ் வஅன்னஹு ஹுவ அத்ஹக வ அப்கா, அளவைப்பவன் சிரிக்க வைப்பவன். அந்த அல்லாஹ் வஅன்னஹு ஹுவ அமாத வ அஹ்யா, மௌத்தாக்குபவன் ஹயாத்தாக்குபவன். அந்த அல்லாஹ் வஅன்னஹு خلق الزوجين الذكر والانثى, ஆண் பெண் ஜோடியாக படைத்தவன். குல் ஹுவல்லாஹு அஹத், அவன் தனித்தவன். அல்லாஹுஸ் ஸமத், அவன் தேவையற்றவன். லம் யலித், அவனுக்கு குழந்தைகள் கிடையாது. வலம் யூலத், அவனுக்கு பெற்றவர்கள் கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஈடாக இணையாக ஒப்பாக ஊமையாக இந்த அண்ட சராசரத்தில் யாருமே கிடையாது என்பதாக சங்கையான இந்த மிம்பரில் வைத்து நான் சாட்சி சொல்கிறேன். சலாத் எனும் கருணையும் சலாம் எனும் மீரேற்றமும் நபிகுல திலகம் மனு குலத்தின் மகுடம் மாநிலம் போற்றும் மாமேதை உலகுக்கு வந்த உத்தமர் கருணை கடல் காரூண்ய வள்ளல் நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அந்த அண்ணல் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அடியொற்றி நடப்பதில் அணுவளவும் நெருப்பி சகாது அகில உலகத்துக்கெல்லாம் அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய அன்னாருடைய தோழர்கள் சஹாபாக்கள் மனைவிமார்கள் கியாமத் நாள் வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். நாட்களுக்கெல்லாம் சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமை நாளில் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையில் நேர காலத்தோடு வந்தமர்ந்திருக்கும் கண்ணியமான உலமாக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான சகோதரர்களே, வல்லவன் அல்லாஹ்வை மௌத் வரைக்கும் அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் குத்பா பேருரை நிகழ்த்தக்கூடிய எனக்கும் அப்பால் செவியேற்கக்கூடிய உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு நல்ல உபதேசம் செய்கிறேன். இத்தகுல்லாஹ்,
சகோதரர்களே, உலகத்தில் வாழக்கூடிய காலம் அல்லாஹ் நமக்கென்று சில வழிமுறைகளை, விதிமுறைகளை வைத்திருக்கிறான். உலகம் நிரந்தரமானதல்ல, உலகம் முடிந்து போகக்கூடியது, உலகம் அழிந்து போகக்கூடியது. மௌத்துக்கு பின்னால் அல்லாஹ் நிரந்தரமான வாழ்க்கையை வைத்திருக்கிறான். அந்த வாழ்க்கைக்கு தயாரிப்பதுதான் இந்த உலகத்தில் நோக்கம். சகோதரர்களே, உலகத்தில் வாழும் காலம் யார் விரும்பினார்களோ, நம்மை யார் வெறுத்தார்களோ அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வை விருப்பப்படுத்தக்கூடியவர்களா அல்லது அல்லாஹ்வின் வெறுப்புக்கு ஆளானவர்களா, இதை பற்றி தான் நாம் கவலைப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நாள் ஒரு குர்ஆனுடைய வசனத்தை ஓதினார்கள். أَفَمَنْ شَرَحَ اللَّهُ صَدْرَهُ لِلْإِسْلَامِ فَهُوَ عَلَى نُورٍ مِّن رَّبِّهِ. யாருடைய உள்ளத்தை அல்லாஹ் இஸ்லாத்தின் பக்கம் விசாலமாக ஆக்குகிறானோ அவர்தான் நேரான வழியில், நேர் வழி என்ற ஒளியில் இருக்கிறார். சஹாபாக்கள் கேட்டார்கள், முஸ்தத்ரக் அல ஸஹீஹைனில் ஹதீஸ் வருகிறது, யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்தின் பக்கம் விரிவாக்கப்பட்ட உள்ளம் என்றால் என்ன? இஸ்லாத்துக்காக வேண்டி விசாலமாக்கப்பட்ட உள்ளம் என்றால் என்ன? அதற்கான அடையாளம் என்ன? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாருடைய உள்ளம் நல்ல உள்ளமோ, யாரு நல்லவரோ அவருடைய உள்ளத்தில் 3 அடையாளங்கள் இருக்க வேண்டும். அந்த 3 அடையாளமும் இருந்தால் அவன் நேர் வழியில் இருக்கிறான் என்பது அர்த்தம். அந்த 3 அடையாளங்களும் இருந்தால் அவன் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக உலகத்தில் வாழ்கிறான் என்ற அர்த்தம். சொன்னார்கள், முதலாவது அத்தஜாஃபி அன்தாரில் குரூர், ஏமாற்றும் உலகத்தை விட்டும், ஏமாற்றும் உலகத்தை விட்டும் ஒதுங்கி இருப்பது. உலகத்தில் தான் வாழ வேண்டும், துனியாவில் தான் வாழ வேண்டும், ஆனால் துனியாவை நோக்கமாக ஆகக்கூடாது. அந்த உள்ளத்தில் துனியாவுடைய மஹப்பத் இருக்காது. முதலாவது சொன்னார்கள். இரண்டாவது அல் இனாபத்து இலா தாரில் குலூத், ஆகிரத்துடைய ஆசை, மறுமையின் தேட்டம், அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய பயம் எந்த உள்ளத்தில் இருக்குமோ இது நல்ல உள்ளம் என்பதற்குரிய இரண்டாவது அடையாளம். ஹஜ்ரத் ராபியா வஸரியா அல் அதவியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா வாயை திறந்தால் சகோதரர்களே அல்லாஹ்வை பற்றி கவிதை படிப்பார். வாயை திறந்தால் அல்லாஹ்வை பற்றி கவிதை. இன்னைக்கு யாருடைய வாயிலாவது வருமா அல்லாஹ்வை பற்றி கவிதை? அல்லாஹ்வுடைய அன்பு எந்த அளவுக்கு இருந்தால் அல்லாஹ்வை பற்றி கவிதை படிக்க வேண்டும். வலைத்தக தர்பா வலைத்தக தர்பா வன்னாசு பிதாமு, சொல்லுவார், யா அல்லாஹ், முழு உலகமும் என்னோடு கோவித்தாலும் பரவாயில்லை, நீ என்னை பொருந்திக் கொண்டால் போதும். முழு வாழ்க்கையும் கசப்பாக மாறினாலும் பரவாயில்லை, நீ என்றால் எனக்கு இனிக்கிறது யா அல்லாஹ். அல்லாஹ் என்றால் எனக்கு இருக்கிறது, வாழ்க்கையே கசந்து விட்டது, எனக்கு நீதான் முக்கியம். வலைத்தல்லதி பைனி வபைனக ஆமிரூன் வபைனி வபைனல் ஆலமீன ஹராபு, சொல்லுவார், முழு உலக மக்களுக்கு மத்தியில் உள்ள தொடர்பு கெட்டு நாசமா போனாலும் பரவாயில்லை, உனக்கும் எனக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு சீரானால் எனக்கு போதும். إذا صح منك الود فالكل هين وكل الذي فوق التراب تراب, சொல்லுவார், யா அல்லாஹ், உன்னுடைய அன்பு எனக்கு கிடைத்து விட்டால், உன்னுடைய மஹப்பத் எனக்கு கிடைத்து விட்டால் உலகத்தில் என்ன நடந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. சகோதரர்களே, அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றனா இந்த உலகத்தில் நமக்கு என்ன நடந்தாலும் கவலை இல்லை. இந்த உலகத்தில் ஆட்சி மாறட்டும், அதிகாரம் மாறட்டும், யார் வரட்டும், யார் போகட்டும், நமக்கு என்ன? நாம் வாழ்ந்தவர்கள் அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்தில், நாம் அல்லாஹ்வுடைய மக்கள். நாம் இந்த அனர்த்தம் எல்லாம் அனர்த்தமா?
இங்கே நடக்கக்கூடிய ஆட்சி மாற்றம் எல்லாம் மாற்றமா? இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் பிரச்சனையா? நாம் எதிர்பார்த்திருக்கிறோம் சூரியன் சுருட்டப்படுவதை, நாம் எதிர்பார்த்திருக்கிறோம் கடல் நெருப்பாக பற்றுவதை, நாம் எதிர்பார்த்திருக்கிறோம் பூமி துண்டு துண்டாக வெடிப்பதை, நாம் எதிர்பார்த்திருக்கிறோம் முஃமின்கள் மலைகள் பஞ்சுகளாக பறப்பதை. இதையெல்லாம் நம்பி இருக்கும் நமக்கு இந்த உலகத்தில் என்ன நடந்தால் என்ன? நாம் வாழ வேண்டும் உலகத்தில் அல்லாஹ்வுக்காக. அதான் ராபியா சொன்னார், இந்த உலகமும் மண்ணுதான் யா அல்லாஹ், இந்த உலகத்துக்கு மேல உள்ள எல்லாமே ஒரு நாள் மண்ணோட மண்ணா தான் போகுது. என்ன நடந்தா என்ன, என்ன வந்தா என்ன, என்ன போனா என்ன, எனக்கு முக்கியம் நீ மட்டும்தான். அதுதான் சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக வாழ்ந்ததால் இன்றைக்கு 1000 வருடங்கள் கழிந்து அந்த கருப்பான, அந்த பிறனான, அந்த மலடியான, அந்த அடிமையான உலகத்தில் எந்த அந்தஸ்தும் இல்லாத அந்த பெண்ணை பற்றி 1000 வருடம் கழிந்தும் நாங்கள் மின்பரில் பேசுகிறோம். ஏன்? உலகத்தில் வாழ்ந்தது பணத்துக்காக அல்ல, உலகத்தில் வாழ்ந்தது அல்லாஹ்வுக்காக. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூன்றாவது அடையாளம் தான் யாருடைய உள்ளம் நல்ல உள்ளமோ அதற்குரிய மூன்றாவது அடையாளம் என்ன தெரியுமா? அல் இஸ்திஅதாது லில் மௌத் قبل النزول. மௌத் வருவதற்கு முன்னால் மௌத்துக்கு தயாராக இருப்பார். இந்த நிமிடம் நான் என்னை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் உங்களை பார்த்து கேளுங்கள். இந்த ஜுமாவுக்கு முன்னால், இந்த ஜுமா முடிவதற்கு முன்னால் நமக்கு மௌத்து வந்தால் அந்த மௌத்தை சந்திப்பதற்கு நான் தயாரா? என்னை இன்று கபரில் வைத்தால் அல்லாஹ் பொருந்திக் கொண்ட நிலைமையில் நான் கபரில் வைக்கப்படுவேனா, அல்லது அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதித்தவனாக நான் கபரில் வைக்கப்படுவேனா? உலகத்தில் எப்படியும் இருக்கலாம், நாம் வசதியோடு இருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம். அல்லாஹ் அதை கணக்கெடுக்க மாட்டான் சகோதரர்களே. உலகத்தில் நாம் வாழ வேண்டும் எதற்காக தெரியுமா? நாம் வாழ வேண்டும் உலகத்தில் மறுமைக்காக, ஆகிரத்துக்காக, சொர்க்கத்துக்காக. இங்கே நாம் பல படித்தரங்களில் இருக்கலாம் சகோதரர்களே. அங்கே அல்லாஹ் நம்மை 2 கூட்டமாக தான் பிரிப்பார். இங்க எத்தனை கூட்டம் உலகத்துல? படிச்சவன், படிக்காதவன், பணக்காரன், ஏழை, உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, எத்தனை கூட்டம், எத்தனை கூட்டம் சகோதரர்களே. உலகத்தில் தான் அந்த கூட்டம் எல்லாம். அங்கே அல்லாஹ் சொல்கிறான், முதலாவது கூட்டம் சொர்க்கவாதி, இரண்டாவது கூட்டம் நரகவாதி. முதலாவது கூட்டம் நல்லவன், இரண்டாவது கூட்டம் கெட்டவன். இது 2 தான் மறுமையின் பிரிவுகள். சிந்தித்து பாருங்கள், நான் சொர்க்கவாதியுடைய கூட்டமா அல்லது நரகவாதியின் கூட்டமா? சொர்க்கத்தின் அமல் செய்வது எனக்கு இன்பமா அல்லது நரகத்தின் அமல் செய்வது இன்பமா? ஒவ்வொரு நாளும் நாம் தயாராக வேண்டும். எதற்காக? உலகத்தே நோக்கமாக கொண்டு வாழ்கிறோமே சகோதரர்களே. ஆகிரத்தை யார் நினைத்தது? ஆகிரத்தை யார் பயந்தது? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இமாம் சாப் குத்பா ஓதிவிட்டு தொழுகையில் 2வது ரக்காத்தில் ஒரு சூரா ஓதுவார். ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா. அந்த சூராவுடைய பெயர் காஷியா. யாருக்காவது தெரியுமா காஷியா என்றால் என்ன? அல்லாஹ் அந்த சூராவை ஆரம்பிப்பதே அப்படிதான். ஹல் அதாக, நபியே உங்களுக்கு வந்ததா ஹதீஸுல் காஷியா, காஷியாவுடைய நியூஸ் உங்களுக்கு வந்ததா? அல்லாஹ் கேட்கிறார். காஷியா என்றால் என்ன? காஷியா என்றால் என்ன சகோதரர்களே? அல்லாஹ் உலகத்தில் ரஷ்ய யவ்ஷா என்றால் மூடுவது. ரஷ்ய யவ்ஷா என்றால் அர்த்தம் அப்படியே முழுமையாக மூடுவது. என்ன மூடும்? என்ன மூட போகிறது சகோதரர்களே?
இஸ்ராபீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைத்த நாளிலிருந்து அவர் 3 விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார். முஸ்தத்ரக் ஹாக்கிமில் வருகிறது. முதலாவது, அல்லாஹ் அவரை படைத்த நாளிலிருந்து அவர் கண்களை மூடியது கிடையாது. இரண்டாவது, அல்லாஹ் அவர் படைத்த நாளிலிருந்து அவர் அல்லாஹ்வுடைய அரிசை பார்த்துக் கொண்டே இருக்கிறார். மூணாவது, அல்லாஹ் அவரை படைத்த நாளிலிருந்து அவருடைய கையில் ஒரு பெரிய ஊதுகுழலை கொடுத்து வைத்திருக்கிறான். பெரிய மைக். நான் போற சத்தம் இந்த பள்ளிக்கு வெளியே கேட்காது. ஆனால் அல்லாஹ்வுடைய ஓர்டர் வரும். அந்த ஓர்டர் வந்தவுடன் இஸ்ராபீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மைக்கில் சத்தம் போடுவார். முழு உலகமும் அந்த சத்தத்தை கேட்குமா? முழு உலகமும் அந்த சத்தத்தை கேட்கும். கேட்டு ஒட்டகத்துடைய கழுத்துகள் எல்லாம் எப்படி ஆடுமோ அதே போல மனிதர்களுடைய தலைகள் எல்லாம் ஆடுமா. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கற்பனை பண்ணி பாருங்கள், இதுதான் வாஷியா. இந்த சத்தம் வந்து எல்லாருடைய காதுகளுக்கும் சென்றவுடன் முழு உலகமும் முழு கொழும்பும் முழு புதுக்கடையும் மயங்கி விழுந்தது. இதுதான் வாஷியா. இந்த வாஷியாவுக்கு யார் தயார்? இந்த வாஷியாவுக்கு யார் தயார்? உலகத்தில் பணக்காரராக மட்டும் வாழ்ந்தால் வாஷியாவை சமாளிக்க முடியுமா? உலகத்தில் பதவியோடு மட்டும் வாழ்ந்தால் வாஷியாவை சமாளிக்கலாமா? உலகத்தில் பேரோடும் புகழோடும் தலைவராகவும் பெரும் பெரும் கண்டங்களை ஆண்டாலும் வாஷியாவை சமாளிக்கலாமா? சகோதரர்களே, வாஷியாவை சமாளிக்க வேண்டுமா? உலகத்தில் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதியுங்கள். தொழுகைக்கு நேரம் கொடுங்கள். பள்ளிவாசலுக்கு நேரம் கொடுங்கள். ஹராத்தை விட்டு விலகி வாருங்கள். வாஷியாவை வெற்றி பெறலாம். அல்லாஹ் சொல்கிறான், உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் என்னை பயப்படாமல், எனக்கு அஞ்சாமல், ஹராத்திலையும் தொழுகையை வீணாக்கியும், எந்த கடமைகளை பாழ்படுத்தியும், வட்டியிலையும் பெரும் பெரும் போதைகளையும் வாழ்ந்தவர்கள் அல்லாஹ் சொல்றான், பயந்து நடுங்கிக் கொண்டிருப்பானாம். முதலாவது கூட்டம், நான் சொன்னேன் 2 கூட்டம் தான். ஒன்று நல்லவர், ஒன்று கெட்டவர். இது அல்லாத 3வது கூட்டம் அங்கே கிடையாது. ஒன்று சொர்க்கவாதி அல்லது நரகவாதி. 3வது ஒரு பிரிவு அங்கே கிடையாது. நடுங்குவானாம். அல்லாஹ் சொல்றான், ஆமிலத்துன் நாசிபா, ஆமிலத்துன் நாசிபா. உலகத்தில் கஷ்டப்பட்டு வாழ்ந்தவர்கள் அவர்கள். அல்லாஹ்வுக்காக கஷ்டப்பட்டு இருந்தா அல்லாஹ் அங்க கூலிய கொடுத்திருப்பார். உலகத்தில் கஷ்டப்பட்டது எதுக்கு தெரியுமா? வேற வேற தெய்வங்களுக்காக கஷ்டப்பட்டவர்கள். 2வது பாவம் செய்வதற்கு கஷ்டப்பட்டவர்கள். கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஹராத்தை சம்பாதித்தவர்கள். கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதித்தவர்கள். சகோதரர்களே, சிந்தனைக்கு விடுங்கள். இந்த நாள் அந்த வாஷியாவுடைய நாள், கல்புகள் எல்லாம் வெடித்து பறக்கும் நாள். அதுக்கு யார் தயார்? இங்கே அல்லாஹ் சொல்றான், நீ நுழையும் இடம், உலகத்தில் என்னை கோபப்படுத்தியவனே, நீ நுழையும் இடம் நரகம். ஹாமியா என்ற நரகம். ஹாமியா என்றா என்ன? ஹாமியா என்றா என்ன சகோதரர்களே? சூடாக்கி சூடாக்கி பத்த வச்சு அங்கால பத்த வச்சு ஏறார். சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் நரகத்துடைய காவலாளிகளுக்கு கட்டளை போட்டான், ஏ ஜபானியாக்களே, நரகத்தை நீங்கள் 1000 வருடங்கள் பத்த வையுங்கள். 1000 வருடம், உலக 1000 வருடம் அல்ல, மறுமை நாளின் 1000 வருடம் பத்த வைத்தார்களாம். மலக்குமார் 1000 வருடம் பத்திய நரகம்
சகோதரர்களே, சிவப்பாக பற்றியலாம். உலகத்தில் நாம் கண்ட நெருப்பு சிவப்பு நெருப்பு. அல்லாஹ் சொன்னா நாம் போராடு இன்னும் 1000 வருடம் பத்தவை. யா ரசூலல்லாஹ், மலக்குமார்கள் ஃபஉன்கித அலைஹா அல்ஃப ஆமின் ஹத்தா பியத்தத். யா ரசூலல்லாஹ், 2000 வருடங்கள் மலக்குமார்கள் அந்த ஆமியா நெருப்பை பற்ற வைத்தார்கள். 2000 வருடம் பற்றிய நெருப்பு யா ரசூலல்லாஹ் வெள்ளை நிறத்தில் பற்ற ஆரம்பித்ததா? உலகத்தில் நாம் கண்டிருக்கிறோமா வெள்ளை நெருப்பு, ஒயிட் கலர் நெருப்பு? யார் கண்டது? அல்லாஹ் சொன்னானாம், போதாது இன்னும் 1000 வருடம் பத்தவை. யா ரசூலல்லாஹ், மொத்தம் 3000 வருடங்கள் பத்த வைத்தார்கள் மலக்குகள் நரகத்தை. 3000 வருடங்கள் பற்றிய நெருப்பு கருப்பாக பற்ற ஆரம்பித்தது. யா ரசூலல்லாஹ், உலக நெருப்பு இருக்கிறது, அது வெளிச்சத்தை தரும். ஆனால் நரக நெருப்பு இருக்கிறது யா ரசூலல்லாஹ், இருட்டாகத்தான் இருக்கும் என்றார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அதுதான் தஸ்லா நாரன் ஹாமியா, ஹாமியா என்ற நெருப்பு. அல்லாஹ் சொல்கிறான், வீட்டுக்கு விருந்தாளி வந்ததோட நாம் என்ன செய்வோம்? முதலாவது ஜூஸ் தானே கொடுப்போம். ஒழுங்குடைய வளமையா இல்லையா? ஜூஸ கொடுத்துட்டு 2வது தான் சாப்பாடு. சொர்க்கத்திலையும் அதே தர்த்தீபு தான், நரகத்திலையும் அதே தர்த்தீபு தான். நரகத்துக்கு வந்தவுடன் ஏன் முதலாவது விருந்தாளிக்கு ஜூஸ்? என்ன ஜூஸ்? துஸ்காமின் ஐனின் ஆனியா, ஆனியா என்ற ஜூஸ். பொம்பளை பிள்ளைகளுக்கு பேர் வச்சுடாதீங்க, ஸ்டைலா இருக்கேன். ஆனியா என்ற ஜூஸ். அதுவும் அல்லாஹ் சொல்றான், குடிச்சு அல்லாஹ் குடிப்பாட்டுவானாம். கொண்டிருக்குது. விருந்தாளிகள் வந்தா நாங்க ட்ரெயில் எடுத்துட்டு போய் கண்ணியமா கொடுக்கிறது. இன்னும் நெருக்கமான ஆளா இருந்தா, மனைவியா இருந்தா, தாயாக இருந்தா எதிர்த்து கையில கொடுப்போம். சகோதரர்களே, இன்னொன்று இருக்குது. 2 வயசு 3 வயசு புள்ள, உதாரணம் சொன்னாதான் சமூகத்துக்கு நல்லா விளவு. அது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னத். உதாரணம் சொல்றது இருக்குது, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னத்து. 2 வயசு புள்ளைக்கு ஒரு கசப்பான மருந்து புள்ளைக்கு ட்ரெயில கொண்டு போயா கொடுப்பான். கைய உம்மா பிடிப்பா, கால வாப்பா பிடிப்பார், உம்மம்மா வாய பிடிச்சு மருந்த ஊத்துவா. அல்லாஹ் சொல்றான், ஆனியா என்ற பானம் இதே போல் குடிப்பாட்டப்படும். அத குடிச்ச உடனே அல்லாஹ் சொல்றான், உடலெல்லாம் துண்டு துண்டாக வெடிச்சு பின் துவாரத்தால் கொட்ட ஆரம்பிக்கும். அல்லாஹ் என்னையும் உங்களையும் காப்பாற்றுவானாக. சகோதரர்களே, விளையாட்டல்ல இதெல்லாம். இது புகாரியும் அல்ல, முஸ்லிமும் அல்ல, வரலாறும் அல்ல, சம்பவமும் அல்ல. இது குர்ஆன். இதுதான் சொல்ல, குர்ஆன படிங்க, தஃசீர் கிளாஸ் நடத்துங்க. மக்களுக்கு தேவை குர்ஆன். இன்னைக்கு முழு சமுதாயமும் அல்லாஹ்வை மறந்து வாழ்வதற்கு அடிப்படை என்ன தெரியுமா? முஸ்லிம் சமுதாயத்துக்கு குர்ஆன் தெரியாது. எல்லாம் தெரியும், குர்ஆன் தெரியாது. நீ எது தெரிந்திருந்தாலும் பரவாயில்லை, குர்ஆன் தெரியவில்லையா நீ நஷ்டவாளி. உனக்கு எது தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, குர்ஆன் தெரியுமா நீ தப்புவாய், உலகத்திலும் மறுமையிலும். பாருங்க, ஒவ்வொரு கிழமையா கேட்டு கேட்டு எல்லாருக்கும் பாடமான சூரா இது, சூரத்துல் காஷியா. ஆனா எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும்? அர்த்தம் தெரிந்தால் தொழுகையில் பாஸ்போர்ட் இல்லாம, விசா இல்லாம, ஏர்போர்ட் இல்லாம, பிளைட் இல்லாம முழு உலகம் சுத்திட்டு வருவான். அர்த்தம் தெரிந்தால் தொழுகையில் கண்ணீர் வடிப்பான், கல்விகள் நடுங்கும். இதுக்குதான் சொல்றோம், தஃசீர்கள் படித்து கொடுக்கப்பட வேண்டும். பொதுமக்கள் உஜாராகி உலமாக்களை வச்சு படிங்க. கொழும்புல இல்லாத உலமாக்களா? கொழும்புல இல்லாத உலமாக்கள் இதை போல பெரிய கிரௌட சேர்த்து தஃசீர்கள் நடத்தப்பட வேண்டும் இந்த பள்ளிவாசல்கள். சமூகம், சகோதரர்களே, இதெல்லாம் பயன்காட்டுவதல்ல. எப்படி நீங்க எல்லாரும் இந்த புதுக்கரை, இந்த அப்துல் ஹமீத் ஸ்ட்ரீட் பள்ளிவாசல்ல
அழகாக கூட்டம் கூட்டமாக உட்கார்ந்து குத்பாவை கேட்கிறீர்களோ அதே போல இந்த சமுதாயம் அப்படியே சொர்க்கத்தில் உட்கார வேண்டும். இது யாரும் நரகம் போகப்படாது. இதுதான் இந்த குத்பாவுடைய நோக்கம், வேண்டுமல்ல. ஏன் ஆகிரத்தை பற்றி குத்பா, ஏன் நரகத்தை பற்றி குத்பா, அல்லாஹ்வை பற்றி குத்பா? சமூகத்தை சொர்க்கத்துக்கு கொண்டு போறது. இன்னைக்கு மிம்பர் மேடைகளும் நவீன மேடைகளாம். அதுல டெக்னாலஜி வேணுமாம், புதிய புதிய செய்திகள் பேசப்படணுமாம். இப்படியான ஆக்களை மிம்பர் கேட்கிறார். சமூகம் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டும். இதுக்குதான் குத்பா, இதுக்குதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில் வருகிறது. ஒரு நாள் குத்பா ஓதினார். ஒரு நாள் யாராலேயும் ஒரு மணித்தியாலம் தாண்டினா எங்களுக்கு தண்ணிக்கா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில வருகிறது. சுபஹ் தொழுதுட்டு மிம்பரில் ஏறிய நாயகம் லுஹர் வரைக்கும் குத்பா. லுஹருக்கு பாங்கு சொன்னது, இறங்கி தொழுகை நடத்தினார்கள். தொழுதிட்டு பகல் சாப்பாடு திங்க போகல, திரும்ப மிம்பர்ல ஏறினார். ஏறி அசர் வரைக்கும் குத்பா. அசருக்கு இறங்கிய நாயகம் அசரை தொழுதுவிட்டு சொல்றார்கள் சஹாபாக்கள், ஹத்தா கரபதி ஷம்சு, மகரிப் வரைக்கும் குத்பா. சுபகிலிருந்து மகரிப் வரைக்கும் குத்பா. என்ன சொன்னார்? இந்த முழு சமுதாயத்தையும் சொர்க்கவாசியாக மாற்றுவதற்கு வழிகாட்டினார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், முதலாவது வந்தவுடன் ஜூஸ், இரண்டாவது சாப்பாடு. இரண்டாவது சாப்பாடு. அல்லாஹ் சொல்றான், முதலாவது சாப்பாடு, முதலாவது சாப்பாடு வரி என்ற சாப்பாடு. லரி என்றால் என்ன? லரி என்றால் என்ன? உலகத்தில் பெரிய பெரிய ஹோட்டல்களில் திண்டவரிவர், உலகத்தில் வெளிநாடுகளில் போய் அரபி சாப்பாடும் யூரோப்பியன் சாப்பாடும் திண்டவருவார். ஆனால் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தவில்லை. இதனால் ஹாமியாவுக்கு வந்தவுடன் முதலாவது சாப்பாடு லரியே. மிருகங்கள் கூட சாப்பிட முடியாத பயங்கரமான முள். இது முதலாவது சாப்பாடு. திண்டத்தோட வயிறெல்லாம் ஓட்டையாக இரத்தம் வர ஆரம்பிக்கும். அல்லாஹ் சொல்றார் சூரத்து துஹான், இரண்டாவது சாப்பாடு. இரண்டாவது சாப்பாடு, இன்ன ஷஜரத்தல் ஸக்கூம் தஆமுல் அதீம் கல்முஹ்லி யக்லி ஃபில் புத்தூன் கஃயில் ஹமீம். இரண்டாவது சாப்பாடு ஸக்கூம் என்ற சாப்பாடு. ஸக்கூம் என்றால் நரகத்துடைய அடித்தளத்தில். நரகத்தை அல்லாஹ் 7 ஃப்ளோரா படைச்சிருக்கான். நரகத்தை அல்லாஹ் 7 கட்டாக படைத்திருக்கிறான். அதுல ஆக அடித்தட்டு முனாஃபிக்குகள் இருக்கக்கூடிய தட்டுல தான் அல்லாஹ் ஸக்கூம் என்ற மரத்தை நாட்டுவான். நாட்டின் உடனே அது அப்படியே முளைச்சு முளைச்சு வந்து அதுல காய் வருமாம். ஷைத்தானுடைய தலைகளை போட்டு பசி தாங்க இயலாம எடுத்து சாப்பிடுவார். இரும்ப நெருப்புல போட்டு உருட்டினா எப்படி கொதிக்குமோ அதை போல வயிற்றுக்குள் கொதிக்க ஆரம்பிக்கும். இது இரண்டாவது சாப்பாடு. யாருக்கு தாங்க முடியுமோ சகோதரர்களே, அவரை வட்டியை சாப்பிட சொல்லுங்கள். இதெல்லாம் யாருக்கு தாங்க சக்தி இருக்குதோ அவரை களவெடுக்க சொல்லுங்கள், அவரை ஹராத்தை செய்ய சொல்லுங்கள். ஏன்? அவர் நரகத்தை தாங்க சக்தி உள்ளவரே. உலகத்தில் வாழலாம் சகோதரர்களே, பசியில பட்டணியில சாகலாம். யாருக்கும் அநியாயம் செய்திடக்கூடாது, யார காணியையும் அபகரிப்பிடக்கூடாது, யார உருவாயும் கொற்றக்கூடாது. எந்த பள்ளியிலையோ எந்த பொதுமகன்டையோ எந்த அனாதையிலையோ உருவாய் நாங்க இருக்கக்கூடாது. நெருப்பா பத்தும் நரகத்துல. எவ்வளவு இன்பமா வட்டி சாப்பிடுறாங்க. வட்டிக்கு இங்கிலீஷ்ல பேரே இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்டா தான் இருக்கு. கியாமத்துல முதலாவது தண்டனையே பைத்தியமா அல்லாஹ் எழுப்பாட்டுவான். வட்டி திண்டவன் எழும்ப போகல பைத்தியமா தான் எழுப்புவான், நல்லவன் ஆக மாட்டான். யாருக்கு ஆசையோ சாப்பிடட்டும் வட்டியே. இன்ட்ரெஸ்ட் தானே, இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவார். சகோதரர்களே, இந்த நிமிடம் தௌபா செய்வோம். அல்லாஹ் மன்னிக்க ரெடியா இருக்கிறார். தௌபா செய்தால் அல்லாஹ் எங்களுக்கு வழியை திறப்பான். மூணாவது சாப்பாடு அல்லாஹ் சொல்றான். மூணாவது சாப்பாடு
சூரா ஆக்காவுல சொல்றாங்க, யோசிச்சு பாருங்க, உலகத்துல எப்படி சாப்பிட்டார்கள் நாங்க. அல்லாஹ் என்னை உங்களை பாதுகாக்கணும். இந்த ஜும்மா முடிஞ்சு போய் யாராவது வெள்ள சோத்துல கை வைப்பானா? புரியாணி இல்லாட்டி கொண்டாட்டி அடி வாங்கினாலும் வாங்குவான். வெள்ளிக்கிழமை வந்தா ஸ்பெஷலான சாப்பாடு, அதுலயும் கொழும்புல சொல்லணுமா சாப்பிடுறது? இதே சாப்பாடு சொர்க்கத்துல சாப்பிடணும்னா நரகம் போயிட போறாது யாரும். இதுதான் நோக்கம். மூணாவது சாப்பாடு ரிஸ்லீன் என்ற சாப்பாடு. ரிஸ்லீன் என்றா என்ன சகோதரர்களே? ஆக கேவலமான மோசமான சாப்பாடு நரகத்தில். அதுதான் என்ன தெரியுமா? நரகவாதியுடைய உடம்புல இருக்கிற புண், அந்த புண்ல வலியக்கூடிய சீலும் சலம். சோசும் மயோனிசும் சாப்பிட்டவர் சீல் சலத்தை சாப்பிடுவார். நான் பொய்யை சொன்னால் நீங்கள் இப்ப எழும்பலாம். இது குர்ஆன், இதெல்லாம் யாரும் கேள்வி கேட்க முடியாது. இதுக்குத்தான் சகோதரர்களே அல்லாஹ்வை அஞ்சி வாழ வேண்டும். நாம் இந்த உலகத்தில் ஹராத்தை செய்துவிடக் கூடாது. நாம் யாரெல்லாம் எங்கெல்லாம் குத்துபாவுக்கு போறேனோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஆக பொதுவான ஒரு கம்ப்ளைண்ட் போதை. போதை, ட்ரக்ஸ். அல்லாஹ் காப்பாற்றணும் சகோதரர்களே. முஸ்னத் அஹ்மதுல, இப்னு மாஜாவுலையும் முஸ்னத் அஹ்மதுலையும் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு தரம் போதை பாவித்தால் 40 நாட்களுக்கு அல்லாஹ் தொழுகையை கபூல் செய்ய மாட்டான். ஒரு தரம் குடிச்சா அது நாங்க பியர் தான் குடிக்கிற, அது குடிச்சா போதை வாழலையா? நாங்க அதுதான் குடிக்கிற, இதுதான் குடிக்கிற. அது அந்த காலத்துல சாராயத்தை குடிச்சிட்டு கண்ணை சேர்த்து கொண்டு அங்க இங்க பாஞ்சு கொண்டு அப்படியெல்லாம் இல்ல. இப்ப வந்து கிளீன் ஷூட்டோடு. அந்த காலத்துல தூள்காரம் விலங்கு, இப்ப ஒன்று விலங்க. அவரும் பெரிய பெரிய அந்த என்னமோ ஒன்று மாதிரி இருப்பார், ஆனா உள்ளுக்கு விஷயம் இருக்குது. சகோதரர்களே அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். சொன்னாங்க, ஒரு தரம் குடித்தால் 40 நாளுடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். சரி, தௌபா செஞ்சானா உண்மையா? ஹதீஸனா எனக்கு அரபுல சொல்ல நேரம் இல்லை, நேரம் போகுது. தௌபா செஞ்சா அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான். இரண்டாவது தரம் வழிநாத, இரண்டாவது தரம் குடிச்சா திரும்ப 40 நாளுடைய தொழுகையை அல்லாஹ் வெட்டி போட்டுவார். சரி, திரும்பியும் தௌபா செஞ்சா அல்லாஹ் மன்னிப்பான். மூணாவது தரம் குடித்தால் சகோதரர்களே திரும்ப 40 நாளின் தொழுகை கட், திரும்பவும் தௌபா செய்தால் திரும்பவும் அல்லாஹ் மன்னிப்பான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாலாவது தரம் குடித்தால் அல்லாஹ்வின் மீது கடமையாம் நரகவாதியுடைய உடம்பிலிருந்து வலியக்கூடிய பெண்களுடைய சீல் சலத்தை அல்லாஹ் குடிப்பாட்டுவான். அல்லாஹ்வின் மீது கடமை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லுங்க, முஸ்லிம்ங்கிற பெயர்ல உட்கார்ந்து கொண்டு எங்கட வாலிபர்களுடைய வாழ்க்கையை நாசமாக்குறானே. 5000 10,000 சல்லிக்காக வேண்டி கேவலம் டிஸ்ட்ரிபியூட். எங்க நடக்குது டிஸ்ட்ரிபியூட்? யார் செய்யறது? என்னண்டா வீடியோ பண்ற, சும்மா கொடுத்துட்டு வீடியோ பண்ற, வீடியோ பண்ணி பிளாக்மெயில் பண்ற. இதை காட்டுவேன், இதை வச்சு சம்பாதிக்கிற. சொல்லுங்க, இவன் தௌபா செய்யலையா? அல்லாஹ் நரக பெண்களுடைய மாதவிடா இறக்கத்தை குடிப்பாட்டுவான். நீ உனக்கு இறக்கணும்டா வேற வழியில சம்பாதி. ஏன் எங்க சமூகத்தை நாசமாக்குறாய்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாலிப சீரேவிகளை வச்சுதானே எங்கட இஸ்லாத்தை வளர்த்தது. எங்களோட முகப்பத்தும் கூட அதிகமான வாலிபர்கள் எங்க வந்தாலும் கொழும்புல தேடி வந்துடுவார். இவன்ல ஒத்தன் தவறி போனா அதப்போட நஷ்டம் கை சேதம் இல்ல சகோதரர்களே. ஆகையால் கவனம் செலுத்துவோம் ஆகிரத்துடைய விஷயத்தில். அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். வாலிபர்கள் விஷயத்துல கவனம் செலுத்துங்க. அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்ளுவான். அல்லாஹ்வுக்காக வேண்டி கண்ட மாதிரி அலைய விட்டுறாதீங்க. பாவம், அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, துடிக்கிற வயசு. இதுக்குத்தான் சொல்ற, கொஞ்சம் பள்ளியோட தொடர்பாக்குங்க, நல்ல மக்களோட தொடர்பாக்குங்க. வாலிபர்களே, நாங்க எப்பவும் தயார் உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு. எங்கட குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் எங்களோட முடிகிறதல்ல, உங்களுக்கு நாங்க தர வேண்டிய அமானிதம். அது 8 வருஷமா ஓதினது அவ்வளவுமே உங்களோட அமானிதம். நீங்க ரெடியா தருவதற்கு நாங்க தயார். நாங்க பன்முக பணியாளர்கள். எங்களுக்கு ஒரு ஜொப் அல்ல,
மற்றவங்களுக்கு ஒரு ஜப், எங்களுக்கு 24 மணிக்கு அளவு நாங்க பொது சொத்து இல்லமா, உங்களுக்காகத்தான் உலகத்துல வாழணும் நாங்க. ஆனா நீங்க சரியான முறையில பயன்படுத்தும், நீங்க சரியான முறையில தேட்டம் உள்ளவங்களா இருக்கணும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்க ரெடி ஆகணும், எல்லாத்துக்கும் எதையும் தியாகம் செய்ய நாங்க ரெடி. மக்களை தொழிலே அறியா மாற்றணுமா, சொத்து விற்கிறதுக்கும் ரெடி. முயற்சி செய்யுங்க, வழிய காட்டுவான் அல்லாஹ், உயிரை தருவதற்கும் ரெடி. எங்க சமுதாயம் சொர்க்கம் போறதுக்காக. இதுக்கு அங்கால வந்து பேச தேவையில்லை. ஆகையால் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கவலை, எங்கட உயிர் நாயகத்துடைய கவலை, இந்த சமுதாயத்தில யாரும் நரகம் போகக்கூடாது. அதே கவலையை சுமந்தால்தான் நாங்களும் நபியுடைய வாரிசுகள். ஆகையால் சகோதரர்களே, நேர்வழியை காட்டுங்க, மக்களோட நல்ல முறையில நடங்க, பள்ளிகளோட மக்களை தொடர்பாக்குங்க, குறிப்பாக வாலிபர்கள் விஷயத்துல கவனம் செலுத்துங்க. இந்த போதையோட சம்பந்தப்பட்டாக்கள் இதை யாரெல்லாம் விற்கிறானோ வாங்குறானோ இவன் விஷயத்துல குறிப்பா கவனம் எடுங்க. இவன் யாரா இருந்தாலும் சரி, இவனுக்கு முடிவு கட்டலண்டா சகோதரர்களே சமூகம் நாசமாயிரும். ஆகையால் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானா. யா அல்லாஹ், அறியாத மக்கள் யா அல்லாஹ், தெரியாத மக்கள் யா அல்லாஹ், ஏதோ அறியாம பாவம் செஞ்சிட்டோம் யா அல்லாஹ், இன்றைய நாள் ஒரு தௌபா செய்கிறோம் யா அல்லாஹ், எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயா. இந்த ஊரை பொருந்திக் கொள்வாயா, ஊர் மக்களை பொருந்திக் கொள்வாயா. இருக்கக்கூடிய அவ்வளவு பேரை நீ கபூல் செய்வாயா, இவங்களோட குடும்பங்களை கபூல் செய்வாயா, பிள்ளைகளை கபூல் செய்வாயாக, மனைவி மக்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், ஹராத்தை விட்டும் பாதுகாப்பாயாக, மோசமான பாவங்களை விட்டும் பாதுகாப்பாயாக, உனக்கு மாற்றமாக நடப்பதை விட்டும் பாதுகாப்பாயாக. இங்கே ஆபில்களை, ஆலிம்களை, உலமாக்களை, முக்லிஸான முஃப்திகளை இன்னும் இன்னும் வெளியாக்குவாயாக. உடைய குர்ஆனை படிக்கக்கூடிய மக்களாக மாற்றுவாயாக, உன்னோடு நெருக்கமான மக்களாக மாற்றுவாயாக, உலகத்தில் உடைய பொருத்தத்துக்காக முயற்சி செய்யும் மக்களாக மாற்றுவாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானே, எல்லா கெட்ட பலாய் முசீபத்துகளை விட்டும் யா அல்லாஹ் இந்த ஊரை ஊர் மக்களை காப்பாற்றுவாயாக. யா அல்லாஹ், எவ்வளவு காலம் உலகத்தில் வாழ்ந்தாலும் ஒரு கடைசி நாள் இருக்கிறது யா அல்லாஹ், அந்த கடைசி நாளை மதீனா முனவ்வராவில், மஸ்ஜிதுன் நபவியில், ரௌதா ஷரீஃபில் சுஜூதுடைய நிலைமையில் சொர்க்கத்தை கண்ணால் கண்டவர்களாக, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்னவர்களாக யா அல்லாஹ் எங்களை மௌத்தாக்கிடு யா அல்லாஹ், எங்களை கபறுகளை யா அல்லாஹ் அந்த புனிதமான பக்கீஉல் வர்கத் ஜன்னத்துல் பக்கீல் ஆக்கி தருவாயாக. எங்களை துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.